அன்புக்குரியவர்களே, நீங்கள் யார்? உங்களை எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்? உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், உங்கள் இருதயங்களை அலைக்கழிக்கிற எல்லாவித எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, உங்களுடைய தோல்விகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, உங்களுடைய குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, உங்களுக்கு முன்பாக எதிர்மறையாய் காண்பிக்கப்படுகிற எல்லா விஷயங்களையும் நேர்மறையாய் மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் மரித்து போன இயேசுவை பிரசங்கிக்கவில்லை, நாம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். உயிருள்ள மார்க்கத்தை பேசியிருக்கோம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா, அந்த மார்க்கத்தில் ஜீவன் இருக்கான் சார். ஜீவன் என்னென்னு அர்த்தம் சார்? இப்போ எனக்குள்ள ஒரு சிலையை நிப்பாட்டியிருக்கிறாங்க. இப்படி அந்த சிலை இப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கும் பாருங்க, இப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கும். அது என்ன சட்டையை போட்டு அப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்கும். ஆனால் என்ன, நான் இங்கே அசைஞ்சு பேசிகிட்டு இருக்கேன், இப்படி பேசிகிட்டு இருக்கேன், இப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்குள்ள ஜீவன் இருக்குது. அப்போ நீங்கள் போயிட்டு இருக்க மார்க்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கத்தில் போகும்போது உங்கள் வாழ்க்கை அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஜீவ மார்க்கம். கை தட்டுங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒன்று புதுசு புதுசாக நடந்துக்கிட்டே இருக்கும். கையை தட்டு. புதுசு புதுசாக வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மட்டும் பெற்றுக்கொள்வதற்காக கடந்து வந்திருக்கிறீர்களா? அல்லது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையின் நீண்ட நாள் பிரச்சனை, இந்த செய்தியிலே உங்களுக்கு அந்த பிரச்சனை மறைகிற அற்புதம் நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்பு கேட்டாற்போல் கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்வார். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு நாளும் வெறும் வார்த்தையாக வந்ததில்லை. என் அன்புக்குரியவர்கள், நாம் இறந்து போன இயேசுவை நாம் பிரசங்கிக்கவில்லை, நாம் உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு உயிரோடு கூட இருக்கிற தேவன். நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிற தேவன். எதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு பெரிதாய் தெரிகிறதோ அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய நாட்களுக்குள் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். எந்த பிரச்சனையெல்லாம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அந்த பிரச்சனையெல்லாம் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களை விட்டு விலகப் போகிறது. எது எல்லாம் உங்களுக்கு முன்பாய் மழையாய் தெரிந்ததோ, வெறும் மலை போல உங்களுக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்ததோ, அந்த பிரச்சனையெல்லாம் வருகிற நாட்களில் நீங்கள் தேடி பார்க்கும்போது அது இல்லை என்று சொல்லத்தக்கதாக அது பனி போல மறையப் போகிறது. வேதத்தில் அநேக தேவ மனுஷர்கள் பிரசங்கித்த போது, புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் பிரசங்க நேரங்களிலே அற்புதங்களை ஜனங்கள் பெற்றிருக்கிறார்கள். அன்புக்கு ஒரு விசேஷமாய் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். லிஸ்திரா என்கிற பட்டணத்திலே ஒருவன் பவுலுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பிரசங்கித்த போது ஏராளமான பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே தன் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல், அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14:8. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாக உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். பாருங்க, இந்த லிஸ்திராவில் இருக்கிற ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்து அவன் நடந்ததே இல்லையா. இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை, இது வருஷ கணக்கில் அவனுக்கு இருந்த பிரச்சனை, பிறந்ததுலேருந்து இருந்த பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரம் ஒரு பிரச்சனை நீங்கள் பிறந்ததுலேருந்து கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதை மறைய பண்ணுவார். ஆமாம். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக பிரச்சனைகள் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் நீங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பல வருடமாக இருந்த பிரச்சனைகளை கூட உங்களுக்கு சுகமாக்குவதற்கு இயேசு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் மரித்து போன இயேசுவை பிரசங்கிக்கவில்லை, நாம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். He is the living Jesus. அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவன். அவரைத்தான் உங்களிடத்தில் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அவரைத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து, உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மறைய பண்ணுகிற இயேசு கிறிஸ்து. இந்த லிஸ்திராவில் இருந்த ஒரு இளைஞன், அவன் பவுல் பேசுகிறதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்படின்னா அவன் ஒரு வாலிப பருவத்தை கடந்தவனாய்த்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பவுல் சொல்கிறதை கேட்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு வயது இருந்தது. அப்படி என்றால் எத்தனையோ வருஷம் அவன் நடக்காதவனாக இருந்தான். ஆனால் நிச்சயமாக அவனுக்கு தெரியாது, இந்த செய்தி என் வாழ்க்கையவே மாற்ற போகுது அப்படின்னு. இந்த இயேசு என் வாழ்க்கையவே மாற்ற போகிறார். சரியான வார்த்தை. ஆகவே நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஏதோ சில நாட்கள் இருக்கிற பிரச்சனை மட்டுமல்ல, பல வருட பிரச்சனைகளை கூட சில நிமிடங்களில் மாற்றி கொடுக்கறதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. பரிசுத்தாவின் பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது முழங்கால்கள் யாவும் முடங்கக்கூடியதாக உங்கள் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு இயேசு இன்றைக்கு நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது பாருங்க, பவுல் பேசுகிறதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். யாரை பார்த்து? தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் கால்கள் வழங்காதவனாய், ஒரு நாள் கூட அவன் நடந்ததே கிடையாது. அவனை பார்த்து பவுல் சொல்கிறான், நீ கேட்டுக்கிட்டு இருக்க வார்த்தை சும்மா ஃபிலாசபி நினச்சியா? உயிருள்ள இயேசு பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே இப்பொழுது நசரேனா இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். பாருங்கள், கையை பிடிச்சி கூட அவன் தூக்கி விடலை, சொல்லத்தான் செஞ்சான். பேதுரு தூக்கி விட்டான், யோவான் தூக்கி விட்டான், பவுல் தூக்கி விடவில்லை, வாயில தான் சொல்கிறான். சொன்ன உடனே பைபிள் சொல்லுது, அதை சொன்ன உடனே எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டு சொல்லுவோம். செய்திகளை கேட்கிற நேரம் அற்புதங்களை பெறுகிற நேரம். செய்திகளை கேட்கிற நேரம் இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படாமல் இருந்த பகுதிகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கிற நேரம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் செயல்படாத பல காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். செயல்படாத பல வருடங்களாக செயல்படாத பாகங்கள் இருக்கலாம், பகுதிகள் இருக்கலாம். அது எல்லாம் இன்றைக்கு இயேசு நாமத்தில் செயல்பட ஆரம்பிக்க போகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய வல்லமையை இந்த பூமியிலே திரளாய் ஊற்றுகிற ஒரு நாட்களிலே நாம் பிறந்திருக்கிறோம். ஆக உங்கள் வீடு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அவன் ஒருபோதும் நடக்காதவனாய் இருந்தான். ஆனால் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது, அந்த நசரேனாய் இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கித்த அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த போது அவனுடைய சரீரத்தில் வேலை செய்யாத பகுதிகள் வேலை செய்ய ஆரம்பித்தது. உங்கள் வாழ்க்கையிலும் என் அன்புக்குரியவர்களே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது வேலை செய்யாத விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுவரை வேலை செய்யாத உங்களுடைய வரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் சரீரத்தின் பாகங்கள் வேலை செய்யாத கிட்னி வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செய்யாத உங்கள் தசை நார்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக எதிர்த்து நிற்கத்தக்க சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அவருடைய சக்திக்கும் அவருடைய வல்லமைக்கு முன்பாக, அவருடைய நாமத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்கத்தக்க எந்த விதமான வியாதியும் எதுவும் இல்லை. ஆகவே அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த போதே அந்த நாள் அவன் வாழ்க்கையின் மாறுதலின் நாளாக இருந்தது. அப்படியே இந்த மாலை நேரத்திலும் கூட உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை அழிக்கக்கூடிய ஒரு மாலை நேரமாய் இந்த நேரம் இருப்பதாக, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படக்கூடிய ஒரு மாலை நேரமாய் இந்த நேரம் இருப்பதாக. ஆகவே எதிர்பார்ப்போடு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கிற வார்த்தையில் கேட்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். ரபாலா சந்துனா மனமதியாங்கா, எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். எல்லாவற்றையும் கூட கருத்தில் வைக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்கிற வார்த்தையின்படி கர்த்தாவை எங்கள் பாரங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் வைத்து விடுகிறோம். நீரே எங்களை ஆதரிக்கிற தேவன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள் ஆண்டவரை அவர்கள் பிறந்ததிலிருந்து கூட அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை பிரச்சனை பண்ணுகிற ஆண்டவரே வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வல்லமைக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. உங்கள் நாமத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. இந்த நாட்கள் தேவனுடைய பிள்ளைகள் அற்புதங்களையும் இடத்திலிருந்து பெறுகிற நாட்கள். ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே ஆண்டவர் ஒழுங்கின்மை ஒழுங்காக்குற பரிசுத்தாவின் வல்லமை கடந்து வருகிற நாட்கள் அல்லவா. ஆகவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
எல்லா ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறத்தக்கதாக, எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறத்தக்கதாக, எல்லா கண்ணீரும் துடைக்கப்படத்தக்கதாக, எல்லா பயங்களும் நீக்கப்படத்தக்கதாக, எல்லா குழப்பங்களும் வேறறுக்கப்படத்தக்கதாக, இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளின் செயல்பாடுகளும் அந்த வைப்ரேஷன்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்கள் எல்லைகளை விட்டு பிரிந்து போகத்தக்கதாக உடைய நல்ல ஆவியானவர் எங்கள் எல்லைகளை நிரப்புவாராக. பரிசுத்த பிரசனம் எங்களை நிரப்புவதாக. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாவதாக. இந்த மாலை நேரம் மாற்றங்களின் நேரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதிகமான மகிமைக்குள் கடந்து வருகிற நேரமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் மறுபடியும் உங்களை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்ட மகிமைக்குள் அழைத்து செல்வாராக. நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் எதிர்மறையாக இருப்பது போல தோன்றினாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை எதிர்மறையானது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி தோன்றினாலும் உங்கள் வாழ்க்கை மேல் நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது என்பதில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. உங்களுக்கு வார்த்தையை சொன்ன தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதைத்தான் எபிரேய ஆக்கியன் சொல்லுகிறான், நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையே நம்முடைய ஆத்துமாவின் நங்கூரமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஒரு கப்பலுக்கு ஒரு நங்கூரம் இருக்கு பாருங்க. அந்த நங்கூரத்தை போடும்போது கப்பல் காற்றுல என்ன செய்யணும், அப்படியே அலசடிப்பட்டாலும் காற்று திசையில் போகாது. ஒருவேளை லைட்டாக ஆடலாம், ஆனால் அது எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்கும். ஏன்னா நங்கூரம் போட்டிருக்கு. நங்கூரம் போடாட்டி அந்த கப்பல் காற்றடிக்கிற பக்கம் போயிடும். அப்படித்தான் காற்று எல்லா கப்பல் மேலே அடிக்குது. ஆனால் அநேக இந்த உலகத்தின் ஜனங்கள் அந்த காற்றடிக்கிற அந்த எண்ணங்களின் அந்த பக்கம் எங்கிட்டு நெகட்டிவான எண்ணங்கள் அடித்தோடனே, எதிர்மறையான எண்ணங்கள் அவங்க கப்பல் வாழ்க்கைன்ற கப்பலில் மோதினோடனே அவங்க எதிர்மறையான திசையிலே பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நமக்கு ஆத்மாவுக்கு நம்முடைய கப்பலுக்கு ஒரு நங்கூரம் இருக்கிறது. கையை தட்டுக்கு ஒரு காமெண்ட். அந்த நங்கூரம் என்னவென்றால், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். இந்த நம்பிக்கை நமக்கு ஆத்மாவின் நங்கூரமாக இருக்கிறபடினால் சில நேரம் எதிர்மறையான காரியங்கள் உங்கள் சிந்தனைகளை அலைக்கழிப்பது போல ஆட்கொண்டாலும் நீங்கள் ஒரு நாளும் அந்த சிந்தனை என்கிற காற்று அடிக்கிற திசையிலே உங்கள் வாழ்க்கை பிரயாணப்படாது. வார்த்தை என்கிற நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிற இடத்தில் தான் உங்கள் கப்பல் நிற்கும், நின்று வெற்றி பெறும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வார்த்தை என்கிற நங்கூரம், நம்பிக்கை என்கிற நங்கூரத்தினாலே கர்த்தர் தாமே உங்களை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆகவே எதிர்மறையான காரியங்கள் போல் காணப்பட்டாலும் அவைகள் ஒரு நாள் உங்களை மேற்கொள்ள முடியாது. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, உங்களுக்கு ஒரு தேவனுடைய ஒரு ரேமிக் வேர்டாக இந்த நாளில் நான் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய மகிமையிலிருந்து கர்த்தருடைய வழிநடத்தினபடி பிரசங்கிப்பது போலவே இன்றைக்கும் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து இந்த நாளின் செய்தியை உங்களுக்கு நான் பரிசுத்த பலத்தோடு கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். வேதம் சொல்கிறது, நீங்கள் எனக்கு பூமி எங்கும் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யார்? உங்களை எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்? உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், உங்கள் இருதயங்களை அலைக்கழிக்கிற எல்லாவித எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, உங்களுடைய தோல்விகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, உங்களுடைய குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, உங்களுக்கு முன்பாக எதிர்மறையாய் காண்பிக்கப்படுகிற எல்லா விஷயங்களையும் நேர்மறையாய் மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லும்போது அது நம்முடைய சிந்தனையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. பாருங்க, அப்போ தேவன் நம்மளை எதுக்காக அழைச்சாரு? தேவன் அழைச்சதை நோக்கணும். எதுக்காக நம்ம பூமிக்கு அனுப்புனாரு? எதுக்காக அழைச்சாருன்னு விட எதுக்காக அனுப்புனாரு? தாயின் கர்ப்பத்தில் அவர் நம்மளை அனுப்பும்போது மனசில் அவருக்கு ஒன்று இருந்துச்சு. என்னன்னா, நான் உயிருள்ள தேவன்றைக்கு இவன் சாட்சியாக இருக்க போகிறான். இவனுடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க, இவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை பார்க்குறவங்க, இவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்களை பார்க்குறவங்க, நான் உயிரோடு கூட இருக்கிறேன்றதை இவனை பார்த்து நம்ப போகிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்காத காரியங்கள் இவனுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. காரணம், இவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறான் என்கிற மனநிலையில் தான் கர்த்தர் வந்து பூமிக்கு அனுப்பினார். பாருங்க, அப்போ நீங்கள் யார் அப்படின்னா, நீங்கள் எனக்கு சாட்சி அப்படின்றார். அப்போ இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படித்தான் அமைய போகுது அப்படின்னா, தேவனுக்கு சாட்சியாக தான் இருக்க போகுது. உங்களை பார்க்குற ஆளுக்கு
உண்மைக்கே கடவுள் உயிரோடு இருக்காரா அப்படின்னு தான் தோணும். அப்படி தோன்றதுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி தான் கர்த்தர் வைப்பார். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆமாம், இதே வசனம் தான் வந்து ஏசாயா 43 இருக்குது. 43 ஏசாயா தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டில் சொல்ல போகிற விஷயத்தை அப்போவே சொல்லியிருக்காரு பாருங்கள். 43, 13, 14, 11லேருந்தே வாசிக்கிறேன். 11, 43, 11. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன். நாள் உண்டாகதற்கு முன்னே நான் இருக்கிறேன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறாராம். கேலண்டரில் ஜனவரி 1 அப்படின்னு தொடங்குறதுக்கு முன்னாடியே தேவன் இருக்கிறார். சீசன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஒரு படம் ஒன்று எடுக்கிறாரு ஒரு டைரக்டர். அந்த படம் எடுக்கும்போது அதில் வந்து ஒரு ஹீரோ இருக்கார், ஒரு வில்லன் இருக்கிறாரு. கடைசியில் வில்லன் சாக போகிறார். படம் எடுத்து முடிக்கிறார் ஒரு டைரக்டர். அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டைரக்டர் இருக்கிறார். கைத்தட்டுங்க அவருக்கு. ஆமேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டைரக்டர் இருக்கிறார். அப்போ படம் பார்த்த ஒருத்தன் இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு கடைசியில் வில்லன் செத்துருவானா இல்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் சொல்லுவேன் செத்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்றான். இன்னொருத்தன் டைரக்டர் சொல்லுவார் செத்துட்டான் அப்படின்வார். இல்லை, இனிமேல் தானே சாக போகிறாரு. படத்தில் இனிமேல் சாக போகிறாரா? ஆனால் நான் படம் எடுத்தப்போவே அவனை என்ன செஞ்சுட்டேன், அவன் சாகிற சீனை எடுத்துட்டேன். அவன் செத்துட்டான்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மாறுமா மாறாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, மாறிடுச்சுன்றாரு. மாறிடுச்சு. ஏன்னா நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனை, உன் பணம் பிரச்சனை மாறிடுச்சு. ஏன்னா நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு. உன்னுடைய வியாதி இருக்குது பார்த்தீங்களா, அது மாறிடுச்சு இயேசு நாமத்தினால். அது அங்கே இருக்காது. ஏன்னா உன்னை எனக்கு சாட்சியா தேவன் நான் வச்சிருக்கிறேன். தேவன் சொல்கிறாரு, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். தேவன்னா யார் சார்? சூப்பர் காட், சுப்ரீம் பவர். அந்த சுப்ரீம் பவர் இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அதுக்கு சாட்சியாக இருக்கும்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்காங்க. அதுதான் உங்கள் மனசில் இருக்கணும். அதுதான் இப்போ நடக்க போகுது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இன்னையிலேருந்து நடக்க போகுது. இன்றைக்கு நீ வந்து நான் தேவனுக்கு சாட்சியாக இருக்க போகிறேன், தேவன் உயிரோடு இருக்கிறன்றக்கு நான் சாட்சி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படி சார் நெகட்டிவான நடக்கும்? நெகட்டிவானது நடக்கும்னா தேவன் உயிரோடு இல்லைன்னு அர்த்தமாயிரும். அதனால் இனி வருகிற நாட்களில் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவு இருந்தாலும் இந்த குறைவுகளை நிறைவாக்குற விதமாகத்தான் கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வேலை செய்யும். ஒரு நாளும் எதிர்மறையான விஷயத்தில் உன் வாழ்க்கை முடிவடையாது. ஏனென்றால் அவரே தேவன் என்பதற்கு நீ சாட்சியாக இருக்கிறாய். இதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு துர்க்கீர்த்தியாக இருப்பீர்கள் அல்ல. நீங்கள் வந்து ஒரு ஃபெயிலியர் கேஸாக இருப்பீங்கன்னு அல்ல, நீங்கள் ரிஜெக்டட் கேஸாக இருப்பீங்கன்னு அல்ல, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமிடமாய் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லைப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் பிரதர், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையானது இருக்கே, எங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான நான் பார்க்குற மாதிரி இருக்கே. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்லிட்டேன்ல, அது நான் சொன்னது உண்மைன்னா, நான் சொல்லிட்டேன்னா அது அங்கே இருக்காதுன்னு அர்த்தம். எதிர்மறையானது உன் வாழ்க்கையில் இருக்காதுன்னு அர்த்தம். அப்போ சாட்சியாக நீ இருப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா இப்போ இருக்கிற வியாதி இனிமேல் உன் சரீரத்தில் இருக்காதுன்னு அர்த்தம். உங்கள் சரீரத்துக்கு சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்கள் இடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்காகத்தான் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த செய்தியை கேட்பது என்பது யதார்த்தமானது அல்ல. ஒருவேளை தினந்தோறும் நீங்கள் செய்தியை கேட்கிறாய் இருந்தாலும் அல்லது இன்றைக்குத்தான் இந்த செய்தியை கேட்கிறாய் இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கும்படி நீங்கள் கனெக்ட் ஆனது யதார்த்தமான விஷயம் அல்ல. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே கட்டவிழ்த்து விடும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைவும் நிறைவாகக்கூடிய ஒரு மண்டலத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டீங்க. இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது. குறைவானதெல்லாம் நிறைவாக போகுது. ரொம்ப நாளாக இருக்குது சார், அதனால் விட்டுடலாமா சார்? தன் தாயின் வயிற்றில் இருந்த முதல் அவன் சப்பானியாக இருந்தான். அவன் 25 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம். 25 வருஷம் அவன் நடக்கலை, விட்டுருவோமா? தேவன் விடமாட்டார். கையை தட்டு. ஆமென். தேவன் விடமாட்டார். பவுல் பார்த்து எவ்வளோ நாள் பண்ணி நடக்கலை சார்? 30 வருஷமாக நடக்கலை. இவ்வளோ வருஷம் எப்படி இருந்துட்டேன், பரவாயில்ல. நீ என்ன பரவாயில்லன்றது? கர்த்தர் சொல்கிறாரு, ஒழுங்கின்மை ஒழுங்காக்குற தேவன்,
உன் வாழ்க்கையில் ஒழுங்கின் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. 25 வருஷம் நடக்காத நீ இப்போ நடக்க போகிற. இயேசு நாமத்தில் எழுந்து நில்லு அப்படின்னு நின்றுட்டான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு முடவன் ஒருத்தன் இருக்கிறான், அலங்கார வாசலண்டே. அவனுக்கு வயசு 40க்கு மேலே. அவனும் தாயின் கர்ப்பத்தில் இருந்து நடக்கவே இல்லை. ரொம்ப வருஷமாக அவனு என் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கு. விட்டுறலாமா? அதுக்கு விடமாட்டாரு. ஏன்னா நீ அவருக்கு சாட்சி. நீ அவருக்கு சாட்சி மகனே, நீ அவருக்கு சாட்சி. பல வருஷமாக என்கிட்ட இந்த பலவீனம் இருக்குங்க, இனி இருக்காது. பல வருஷமாக அந்த வியாதி இருக்கேன், இனி இருக்காது. பல வருஷமாக அந்த பணப்பிரச்சனை இருக்கு, இனி இருக்காது. கர்த்தர் வாழ்க்கை இடைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை சாட்சியை மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. உன் அனைவருக்கு முன்பாக உன்னை காமிச்சு இவனுடைய தேவன் நான் சொல்லி பெருமைப்படக்கூடிய மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போறாரு. உன்னை காமிச்சு நான் இவன் தேவன் சொல்றதுல ஒரு பெருமை வரப்போதும். அப்படி உன் லைஃப்பை மாற்ற போறாரு. ஒன்றும் உங்களுக்கு குறைவாக இருக்காது. ஒன்றும் உங்களில் சேதம் பண்ண முடியாது. கர்த்தர் சொன்னது தான். அவன் எவ்வளவு உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எதிர்மறையை அலக்கழிச்சாலும் அது போய்த்தான் ஆகணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொன்னது தான். பிலாத்தை சொன்னா எழுதுனது தான். உன் வாழ்க்கையை பற்றி எழுதிட்டார்ல, எழுதுனது தான். என்ன எழுதிருக்கீங்க ஆண்டவரே? நீ எனக்கு சாட்சின்னு எழுதிட்டேன். சாட்சினா என்ன? பெர்ஃபெக்ட்னு அர்த்தம். ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, நல்லா கவனிங்க. ஒரு கம்பெனிக்கு போய், சார் உங்கள் கம்பெனி ப்ராடக்ட் வாங்கலாமா? சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார். இந்த ஒரு சிப்ஸு கிடைக்க போகிறீங்க, இந்த சிப்ஸு ஒரு 1/2 கிலோ போடுங்கன்னு சொல்ல போகிறீங்க. சிப்ஸு நல்லா இருக்குமான்னா டக்குன்னு ஒரு சிப்ஸ் எடுத்துறான். அந்த சிப்ஸுக்கு பேர் என்ன? சாட்சி. கொடுத்த உடனே அதை கடிக்கிறீங்க, சவுக்குன்னு இருக்குது. என்ன இந்த சிப்ஸே எப்படி இருக்குன்னா இவன் மீதி சிப்ஸ் வாங்கலான்னு யோசிப்பீங்களா இல்லையா? அப்போ அவன் கொடுக்குற சிப்ஸ் எப்படி கொடுப்பான்? சாட்சியாக கொடுக்குற சிப்ஸு நல்லா முறுமுறுன்னு இருக்க தருவானா, இல்லை எப்படி தருவான் சொல்லுங்கள்? சாட்சியாக கொடுக்கறது எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். கையை தட்டுங்க ஒரு காமே. கடைகளில் பாருங்கள், கொய்யாப்பழம் வாங்க போகிறீங்க, கொய்யாப்பழம் நல்லா இருக்குமா? இந்தா சாப்பிட்டு பாருங்கள் சார் அப்படின்னு கட் பண்ணி கொடுக்குறான். சாப்பிட்டு பார்க்குறீங்க, புளிக்குதே சார். அப்படியா? ஐயோ அப்படின்னு அவன் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு இது டேஸ்ட் பண்ணி பார்த்துருவான். பார்த்துட்டு இதை தான் கொடுக்குன்றான்னு. சாப்பிட்டோன்னே டேஸ்ட்டாக இருக்குது, வாங்கிக்கோங்க 1 கிலோ வாங்கிக்கோங்க சார். ஒரு ஃபேன் கடைக்கு போகிறீங்க, ஃபேன் காற்று வருமா? அந்த இருங்க சார் போட்டு காட்டுறான். நல்லா வர்ற சாட்சியான ஃபேனை போடுறான்னா அந்த ஃபேன் தான் சாட்சி அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா சுற்றுற ஃபேனாக இருக்கும். அவள் கர்த்தர் சொல்கிறாரு, நான் கடவுள்ன்றதுக்கு நீ தான்ப்பா சாட்சின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தான் பெஸ்ட்டுன்னு அர்த்தம். நீ தான் பெஸ்ட்டுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காதுன்னு அர்த்தம். திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளோடு வாழ வைப்பதற்கு தேவன் திட்டமிடவில்லை. உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளோடு இருப்பதற்கு தேவன் திட்டமிடவில்லை. ஏனென்றால் உங்களை சாட்சிகளாக தேவன் வைத்திருக்கிறார். அது நீ மறந்துடவே கூடாது. எனக்கு இது நடக்குமா? எனக்கு வாழ்க்கையில் இது சரியாகுமா? என் குடும்ப பிரச்சனை தீருமா? என் பண பிரச்சனை மாறுமா? எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற கேள்விகள் எல்லாம் உங்கள் சிந்தனை குழப்பும் போது ஒரே ஒரு வரியில் அதற்கு ஒரு ஆணி அடித்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நான் அவருக்கு சாட்சியாக இருப்பேன். நானும் என் பிள்ளைகளும் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். நானும் என் குடும்பம் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். நானும் என் உடன் ஊழியர்களும் என்னுடைய பெற்றோரும் அனைவரும் நாங்கள் சாட்சிகளாக இருப்போம். சாட்சிகளாக இருப்போம்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் நிறைவாயிருப்போம். ஆமென், நிறைவாயிருப்போம். தேவன் உங்களை நிறைவாக இருக்கும்படிக்கு தான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, அவர் உங்களை சாட்சியாக வைக்கணும் முடிவு எடுத்துட்டார். அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லை? அதான் எனக்கு பயமாக இருக்குது. கர்த்தர் வேறு என்னை சாட்சியாக வச்சுருக்கிறாரு, அதுதான் பயமாக இருக்குது. உன்னை சாட்சியாக நான் வைப்பேன்னு சொல்லிட்டார்னா நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு யார் உங்களை சாட்சியாக நிறுத்துவேன்னு சொன்னாரோ அவரே அதுக்கான எல்லா வேலையும் செய்வார், எல்லாவற்றையும் மாற்றுவார். இனி பாருங்கள், வேலை செய்யாத பகுதிகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். செயல்படாத பகுதிகள் செயல்பட ஆரம்பிக்கும். எந்தெந்த பகுதிகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக வேலை செய்யாமல் இருந்ததோ அதெல்லாம் வேலை செய்ய போகிறது. தன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு அந்த கால் வேலை செய்யவே இல்லையா, அன்னைக்கு பாருங்க பார்த்து அன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கை தட்டுங்க சார். ஹல்லேலூயா. பல வருடங்களாக உங்கள் கிட்னி வேலை செய்யாமல் இருக்கலாம், இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. பல மாதங்களாக உங்களுடைய லிவர் வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய லங்ஸ் வேலை செய்யாமல் இருக்கலாம், இன்றைக்கு அது வேலை செய்யும் என்று நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Because we are not preaching a dead Jesus Christ, we are preaching the living Jesus Christ. Amen. உயிரோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். We are not following a philosophy, we are following the living word of God. அதாவது உயிருள்ள ஜீவ வார்த்தைகளை
இதான் வந்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் புறப்பட்டு போய் இந்த ஜீவ வார்த்தைகளை பிரசங்கியுங்கள், கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நாம் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், உங்களுக்கு ஜீவனை தருகிற வார்த்தைகள். உன் வாழ்க்கை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல்தான் இருக்கும் என்று ஆவியானவர் சொல்கிறார். எந்தவித குழப்பம் உனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ரிமானா ஹம் துணை மனமதியாங்கரபலபா. யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நான் செய்தி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம். ஆமென், 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 ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் திறக்காத கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். உங்கள் மனதின் கதவுகளை கர்த்தர் திறந்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை தேவன் தருவாராக. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருந்தது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆமென். அந்த வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. சொல்லுங்க, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்போ இந்த மாலை நேரத்தில் நீ கேட்டுக்கொண்டிருக்க அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ஜீவன் உயிர். உயிர் உயிர் என்றால் என்ன? உயிர் இல்லாத ஒரு ஆளுக்குள்ள உயிர் வந்துருச்சுன்னா எந்திரிச்சு நடந்துருவான். அப்படிதான் உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியில் உயிர் இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் உயிர் இல்லையோ, அந்த பகுதிக்குள்ள இந்த வார்த்தை உயிரை கொடுத்துரும். இயேசு நாமத்தினால செயல்பட ஆரம்பிக்கும். பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அற்புதத்தை என்று நான் சொல்லுகிறேன்.